ஞாபகம் வருகின்ற அண்ணாமலையாரை வந்து தரிசிக்காதவர்களே யாரும் இல்லை என்கிற அளவுக்கு நமது திருவண்ணாமலை நாடு முழுவதும் அந்த தம்பி அந்த பேனலை நான் பார்த்துட்டேன், கொஞ்சம் இறங்கி அங்க உள்ள பார்க்கணும். உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையில உங்களை எல்லாம் இருக்கு சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே நெருப்பு ஸ்தலம் இது. துரோகத்தையும் தீய சக்திகளையும் நெருப்பு எவ்வாறு அக்னி எவ்வாறு அதை எல்லாம் அழைத்து விடுமோ அதுபோல இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் அக்னியாக மாறி இந்த தீயவர்களை, தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்பவர்களை, நம்மிடையே ஜாதி மதத்தை சொல்லி பிரிக்க பார்ப்பவர்களை, மதத்தின் பெயரால் இங்கே மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்துபவர்களை, ஆட்சியில் அமர்த்தியவர்களுக்கு துரோகம் செய்தவர்களை, அம்மாவின் தொண்டர்களுக்கு துரோகம் செய்தவர்களை, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கின்றவர்களை, எல்லாவற்றிற்கும் மேலாக அம்மாவிற்கு துரோகம் செய்கின்ற அளவிற்கு கூட்டணி அமைத்திருக்கிறவர்களை இந்த தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் அக்னியாக அவர்கள் இந்த தேர்தலிலே ஜனநாயக முறையிலே நீங்கள் அவர்களை ஒழித்து விடுவீர்கள் என்பது எனக்கு தெரியும். கேட்டால் மெகா கூட்டணி என்கிறார்கள். அந்த மெகா கூட்டணியின் வேட்பாளர் யார் என்று உங்களுக்கு தெரியும். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது பணப்பேயாக அலைந்து அவர் செய்த கடுபடியால் ஒரு அதிகாரியே தன்னை ரயிலிலே பாய்ந்து மாய்ந்து கொள்கின்ற அளவிற்கு போய் அம்மா அவர்களால் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர். அவரை எல்லாம் தப்பு தவறி வெற்றி பெற்று விட்டால் என்னவாகும்? எல்லா அதிகாரிகளும் பஸ்ஸிலும் ட்ரெயினிலும் தான் போய் விழ வேண்டுமே தவிர அவர்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் யார் அவர்கள், இந்த துரோக கும்பலின் வேட்பாளர் யார் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டணிக்கு பெயர் மெகா கூட்டணி. ஐயா சின்னையாவின் வார்த்தையில இது மானங்கட்ட கூட்டணி. இன்னொரு கூட்டணி இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை கடந்த 15 ஆண்டுகளாக மத்தியிலே ஆட்சியில் இருந்த பொழுது பிஜேபி கூட்டணியிலே 5 ஆண்டுகளும், காங்கிரஸ் கூட்டணியிலே 10 ஆண்டுகளும் மத்தியிலே அமைச்சர்களாக இருந்து அவர்கள் சொந்த நலனை சரியாக கவனித்துக் கொண்டு மக்களை புறந்தள்ளிய திமுக இன்றைக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற பெயரிலே அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். தோழமை கட்சியாகிய காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவின் தேர்தல் அறிக்கையில காவேரி மேலாண்மை ஆணையத்தை ராகுல் காந்தி பிரதமராக வந்தால் கலைத்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். அதுபோல இந்த மெகா கூட்டணிக்காரர்கள் இதே இடத்திலே நாம் 8 வழிச்சாலைக்காக அதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்தினோம். இன்றைக்கு அந்த திட்டமே உயர்நீதிமன்றம் அந்த திட்டத்தை கேன்சல் செய்திருக்கிறது. ஆனால் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி யார் இந்த திட்டத்திற்கு 10,000 கோடி நிதி ஒதுக்கினாரோ இன்றைக்கு முதல்வர் அமைச்சரை பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டு சேலத்திலே சொல்கிறார், அந்த திட்டத்தை நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று பிஜேபி கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் சொல்கின்ற அளவிற்கு அங்கே முதலமைச்சர் வாய்ப்பத்தி அமர்ந்திருக்கிறார். அவர் சொந்த மாவட்டமான சேலத்திலேயே விவசாயிகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள், நமது திருவண்ணாமலையிலே பாதிக்கப்பட்டார்கள், தர்மபுரியிலே பாதிக்கப்பட்டார்கள். காரணம் நமது கல்வராயன் மலை, கஞ்சமலையிலே உள்ள இரும்பு தாதுவை எல்லாம் வெட்டி எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக, தனியாருக்காக உதவி செய்வதற்காக அமைக்கப்படுகின்ற சாலை தான் அந்த 8 வழிச்சாலை என்பது உங்களுக்கு தெரியும். இயற்கையை அழித்து, விவசாயிகளின் நிலங்களை அழித்து, நீர்நிலைகளை அழித்து, மக்களின் வாழ்வாதாரத்தை அழைத்து, காடுகளை அழைத்து, அந்த பசுமையை அழைத்து பசுமை வழிச்சாலை போடுகிறார்களே, அந்த சாலையை உயர்நீதிமன்றம் அந்த தமிழ்நாட்டு அரசின் ஆணையை கேன்சல் செய்த பிறகு மத்திய அமைச்சர் தைரியமாக தேர்தல் நேரத்திலேயே வந்து பேசுகிறார், நாங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தே தீர்வோம் என்று.
அந்த கூட்டணியில இருக்கின்ற அதிமுகவிற்கு வாக்களித்தால் நமது பகுதி என்னவாகும்? இங்கே பசுமை வெளிச்சாலை கொண்டு வருகிறேன் என்று இந்த பகுதி விவசாயத்தை அவர்கள் அழைத்து விடுவார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். திமுகவும் அந்த சாலை வந்த பொழுது அறிவித்த பொழுது இந்த சாலை வருவதால் தொழில் வளர்ச்சி ஏற்படும் என்று சட்டமன்றத்திலேயே திமுக தலைவர் பேசுகிறார். மக்களின் பாதிப்பை, குறிப்பாக விவசாயிகளின் பாதிப்பை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படாமல் அந்த திட்டத்தை வரவேற்கிறார் என்றால் காரணம் பாஜகவுடன் அவர்களுக்குள்ள மறைமுகமான கூட்டணி தானே தவிர அவர்கள் சொன்னதால், மத்திய அரசு சொன்னதால் அவரும் அந்த திட்டத்தை வரவேற்கிறார். நாம் எல்லாம் போராடுகிறோம். விவசாயிகளோடு சேர்ந்து திருவண்ணாமலையிலே இங்கே போராட்டம் நடத்தினோம், அரூரிலே போராட்டம் நடத்தினோம். அதற்குள் நீதிமன்றம் தடை விதித்ததால் சேலத்திலே நாம் போராட்டம் நடத்தவில்லை. இன்றைக்கு அந்த திட்டத்தை நீதிமன்றம் தடை செய்த பிறகும் இன்றைக்கு மத்திய அமைச்சர் அந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவேன் என்கிறார். இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியை நீங்கள் முறியடிக்கின்ற விதமாக மக்களை ஏற்கனவே 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது ஒன்றும் செய்யாத திமுக, அதனால்தான் 2011 உங்களால் ஆட்சி பொறுப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் இன்று வரை 8 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பிற்கு வர முடியவில்லை. மத்தியிலும் ஆட்சி பொறுப்புக்கு செல்ல முடியாமல் கடந்த தேர்தலிலே நீங்கள் ஒரு தொகுதி கூட அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அதனால்தான் அவர்கள் அதிகாரத்தை சுவைத்தவர்கள் இன்றைக்கு பிரியாணி கடைகளிலும் டீ கடைகளிலும் பியூட்டி பார்லரிலும் போது எல்லாரையும் தாக்குகிறார்கள். அவர்கள் தப்பு தவறி ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே ஒவ்வொரு தொகுதியிலும் அதிமுக வாக்குக்கு 2000 என்று கொடுத்து பார்க்கிறார்கள். ஏற்கனவே ஆர்கே நகரிலே 6000 ரூபாய் கொடுத்து கூட அவர்களுக்கு அங்கு வெற்றி கிடைக்கவில்லை. அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய நமக்குத்தான் அங்கு மாபெரும் வெற்றியை தந்தார்கள். அங்கு இரட்டையிலையும் உதயசூரியன் சின்னமும் தோற்றது உங்களுக்கு தெரியும். அதே போல நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து நமது அருமை சகோதரர் ஞானசேகரன் அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். நமது பகுதியின் கோரிக்கைகளாகிய திருவண்ணாமலையில் திட்டமிட்டபடி நமது வேட்பாளர் அறிவித்தபடி நமது கிருவில பாதையை ரப்பர் சாலையாக நிச்சயம் மாற்றி தருவோம். மூடப்பட்ட மகிழா எண்ணெய் உற்பத்தி தொழிற்சாலை மீண்டும் செயல்படுத்துவோம். திருவண்ணாமலை சென்னை இடையே முடங்கி போன ரயில் சேவையை தொடங்க தென் மாவட்டங்களுக்கு ரயிலை இயக்க நடவடிக்கை எடுப்போம். திண்டிவனம் சாலையிலே உள்ள ரயில்வே கேட்டில் மேம்பாலம் கட்டுவோம். அண்ணாமலை கோயிலை சுற்றி தூர்ந்து கிடக்க 365 குளங்களை தூர்வாரி சீரமைப்போம். திருவண்ணாமலை அருகில் உள்ள குப்பை கிடங்கை வேறு பகுதிக்கு மக்களை பாதிக்காத பகுதிகளுக்கு மாற்றம் செய்வோம். திருவண்ணாமலை அருகே கூட்டுறவு சர்க்கரை ஆலை தொடங்குவோம். வேலை வாய்ப்பை ஏற்படுத்திட இளைஞர்களுக்கு சிப்காட் அமைத்துக் கொடுப்போம். புதிய தொழிற்சாலைகள் தொடங்கும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திடவும். நீங்கள் வாக்களிக்க செய்ய வேண்டிய சின்னம் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னம். விவசாயிகளும் இன்றைக்கு ஜிஎஸ்டியால் மோடியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நமது வியாபாரிகளும் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் மூடப்பட்டு கிடக்கின்ற மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் என்கிற சிறு குறு தொழிற்சாலைகள் எல்லாம் மீண்டும் திறந்திடவும். இன்றைக்கு அந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டதால் 10 லட்சத்திற்கு மேல் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும். மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யவும். நெசவாளர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும். மீனவர்கள் மற்றும் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் தேவைகளை பூர்த்தி செய்யவும். நமது தமிழ்நாட்டிலே வறுமையை ஒழித்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கவும். அனைத்து குடும்பங்களும் தன்னிறைவு பெற்ற வருமானத்தை பெறவும் தக்க நடவடிக்கைகளை எடுத்திட
இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கின்ற கூடிய இடத்திலே இருக்கின்ற நீங்கள் இந்த தேர்தலிலும் அம்மாவின் வழியிலே இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற உண்மையான இயக்கமாகிய அம்மாவின் தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நமது திருவண்ணாமலையிலே உள்ள பழைய அரசு மருத்துவமனை இன்றைக்கு மூடி கிடக்கிறது. அதை மீண்டும் சீர் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு அதை கொண்டு வருவோம். அதை நவீனமயமாக்கப்பட்டு நகரத்திலே உள்ள அந்த மருத்துவமனை மக்களுக்கு பயன்படுகின்ற விதமாக ஒரு நவீனமயமாக்கப்பட்ட மருத்துவமனையாக உருவாக்கி தருவோம் என்ற உறுதியும் கூறி உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் ஞானசேகரன் அவர்களுக்கு நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.